வணக்கம். பிப்ரவரி 12ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். குளோபல் இண்டெக்ஸ் ப்ரொவைடரான MSCI அவங்களுடைய இண்டெக்ஸில் சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி இருக்கு. MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் புதிதாக சேர்க்கப்பட்ட இந்தியன் ஸ்டாக் ஹுண்டை மோட்டார் இந்தியா, அதே நேரத்தில் அதானி கிரீன் எனர்ஜியை நீக்கி இருக்கிறாங்க MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ்லேருந்து. அதே போல் MSCI ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் அவங்க சில கம்பெனிஸுடைய வெயிட்டேஜை உயர்த்தி இருக்கிறாங்க. இந்தியன் கம்பெனிஸுடைய வெயிட்டேஜ் இண்டஸ்இண்ட் பேங்க், ஜொமேட்டோ, வருண் பெவரேஜஸ், மேன்கைண்ட் ஃபார்மா, டாரண்ட் ஃபார்மா, டிக்சன் டெக்னாலஜிஸ், பிபி ஃபின்டெக், அதானி என்டர்பிரைசஸ், வோல்டாஸ், இந்த ஸ்டாக்ஸுடைய வெயிட்டேஜை உயர்த்தி இருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸுடைய வெயிட்டேஜை குறைச்சிருக்கிறாங்க? இந்தியன் ஸ்டாக்ஸுடையது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், ICICI பேங்க், பாரதி ஏர்டெல், TCS, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, லார்சன் அண்ட் டியூப்ரோ மற்றும் ஆக்சிஸ் பேங்க். இந்த மாற்றங்களுக்கு பிறகு எந்த ஸ்டாக்ஸ்க்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்குது இப்போ அந்த இண்டெக்ஸில்? HDFC பேங்க், ரிலையன்ஸ், ICICI பேங்க், இன்ஃபோசிஸ் மற்றும் பாரதி ஏர்டெல். ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் MSCI வந்து புதிதாக 19 இந்தியன் ஸ்டாக்ஸை சேர்த்துருக்கிறாங்க. அதே அளவுக்கான இந்தியன் ஸ்டாக்ஸை வெளியே எடுத்திருக்கிறாங்க. டாப் 10 ஸ்டாக்ஸ் புதிதாக ஆட் ஆகிருக்கிறது என்னது ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில்? ஜோதி CNC ஆட்டோமேஷன், ஓலா எலக்ட்ரிக், கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ், ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், TBO டெக் லிமிடெட், வெப்சால் எனர்ஜி, ஜாகல் ப்ரீபெய்ட், ஷைலி இன்ஜினியரிங், கோவை மெடிக்கல் சென்டர் மற்றும் கிரேவ்ஸ் காட்டன். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்னைக்கு ஷேர்ஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மணி கண்ட்ரோல் அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏர்ஃபோர்ஸுடைய சீஃப் வந்து அவநம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மீது. அவங்க டெலிவரியை சரியான நேரத்தில் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு. இது மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஒரு வீழ்ச்சியை பார்த்ததற்கு. லூபின் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 8589 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 39% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. சேல்ஸ் 56,186 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 11%, குவார்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரிச்சிருக்கு. BEML தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சவுத் கொரியன் நிறுவனமான STX இன்ஜினுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பேட்டில் டேங்க் என்ஜின்ஸ், மெரைன் என்ஜின்ஸ், ஸ்பேர்ஸ் மற்றும் இன்ஜின் அக்ரிகேட்ஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். 2 பேரும் இணைந்து இதை உற்பத்தி செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜூபிட்டர் வேகன்ஸ் புதிதாக ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அம்புஜா சிமெண்ட்ஸ் மற்றும் ACC கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 600 கோடி ரூபாய். மிஸ்ஸஸ் பெக்டர் ஃபுட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், GST அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு டாக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 6.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. TVS மோட்டார் கம்பெனி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கர்நாடகாவில் முதலீடு செய்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டில் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்து GCC அமைக்கிறாங்க. GCC குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு $2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 21. இதற்கான பேமெண்ட் மார்ச் 12 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ். JSW குரூப் கர்நாடகாவில் 1.2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். எந்தெந்த பிஸ்னஸில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க? ஸ்டீல், சிமெண்ட், பெயிண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் எனர்ஜி பிஸ்னஸில் முதலீடு செய்வதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. குளோபல் ஹெல்த் லிமிடெடுக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1460. கொடுத்துருக்கிற கால அளவு 1-2 மாதங்கள். தற்போதைய லெவலிருந்து 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். ஹொனாசா கன்சியூமர் குறித்து மின் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 5.5%லிருந்து 7.6% உயர்த்தி இருக்கிறாங்க. EID பேரி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 195 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 65% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 8720 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ராம்கோ சிஸ்டம்ஸ்க்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. CNBC TV 18லேருந்து கிடைத்த தகவல், பப்புவா நியூ கினியாவுடைய நேஷனல் கேரியரான ஏர் நிக்வினி அவங்க கிட்ட தான் கிடைச்சிருக்கு. என்ன தொகைக்கு, என்ன கால அளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை.
தேவயானி இன்டர்நேஷனல் ரிசல்ட்டுக்கு பிறகு ப்ரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் KFC பிஸா ஹட் நடத்தக்கூடிய நிறுவனம் தான் தேவயானி இன்டர்நேஷனல். நுவாமா இன்ஸ்டியூஷனல் ஈக்விட்டிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 208 214 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. MK குளோபல் தொடர்ந்து ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 170, கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தேவயானி இன்டர்நேஷனல். சேல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV 18லேருந்து. நெட் ப்ராஃபிட் 142 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 66% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 24,490 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. சவுத் வெஸ்ட் பினக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒடிசா லிஃப்ட் இரிகேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் கிட்டேருந்து 10 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. பாரதி ஏர்டெலுக்கு பிரபுதாஸ் லீலாதர் அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1827 ரூபாய். BEMLக்கும் அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பிரபுதாஸ் லீலாதர். எதிர்பார்க்குற டார்கெட் 3561. நவநீத் எஜுகேஷனுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 150 ரூபாய். PVR ஐநாக்ஸ்க்கு பிரபுதாஸ் லீலாதர் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1215 ரூபாய். மாயில் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் 2 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 64 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 366 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. டேட்டா கிடைத்தது CNBC TV 18லேருந்து. டாடா ஸ்டீலுக்கு நுவாமா ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 146 ரூபாய், 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட்டுக்கு நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6662, 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கோஃபோஜுக்கு நுவாமா பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 10,850. சிஎன்ட்டுக்கு நுவாமா கொடுத்துருக்கிற ரேட்டிங் ஹோல்ட், எதிர்பார்க்குற டார்கெட் 1,260 ரூபாய். வேதாந்தா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி தான் வேதாந்தா ரிசோர்ஸஸ். வேதாந்தா ரிசோர்ஸஸுடைய ஜாம்பியா கொங்கோலா காப்பர் மைன்ஸ் KCMல அவங்க சில மைனாரிட்டி ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க. அதற்காக சில குளோபல் இன்வெஸ்டர்ஸுடன் அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. வேதாந்தாவுடைய பேரண்ட் கம்பெனியான வேதாந்தா ரிசோர்ஸஸ். இதில் முக்கியமாக ஒரு பேர் என்ன அடிபடுதுன்னு பார்க்கணும்னா கிளென்கார் PLCன்ற ஒரு இன்வெஸ்டர் பேர் அடிபடுது. ஏற்கனவே இவங்க வேதாந்தாக்கு $250 மில்லியன் கடன் கொடுத்துருக்காங்க. அந்த கடன் கொடுத்ததற்கு பிறகு இந்தியாவில் லிஸ்ட் இருக்கக்கூடிய வேதாந்தாவுடைய ஷேர் அவங்க அடகு வைத்திருக்கிறாங்க. அதற்கு இணையாக 4.4% ஸ்டேக் வேதாந்தாவுடைய ஷேர்ஸை அடகு வைத்து அந்த லோனை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க இதை வாங்குவாங்களா, அப்படியே அந்த அடகு வைத்த ஷேர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் அது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ இப்போதைக்கு வேதாந்தாவுடைய பேரண்ட் கம்பெனியான வேதாந்தா ரிசோர்ஸஸ் அவங்களுடைய ஜாம்பியா கொங்கோலா காப்பர் மைன்ஸில் மைனாரிட்டி ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கு சில குளோபல் இன்வெஸ்டர்ஸுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு குளோபல் இன்வெஸ்டர் தான் இந்த கிளென்கார் PLC. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.